இந்த வீடியோவில் Laravel crud function உண்டு Laravelல வந்து இப்படி கிரியேட் பண்ணுறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வந்து .envல வந்து நாங்கள் வந்து டேட்டாபேஸ் டிபி டேட்டாபேஸ்ன்றதில் வந்து நேம் கொடுக்கணும். அது வந்து இங்கே crud இருக்குது. அதோட வந்து XAMPP SAM அதில் போய் அப்பாச்சி என்றதையும் MySQL என்றதையும் போய் நாங்கள் ஒன் பண்ணி விடணும். அதில் போய் நாங்கள் அட்மின் என்றதை கிளிக் பண்ணினோம்டா MySQL போய் அட்மின் என்றதை கிளிக் பண்ணோம்டா நாங்கள் டேட்டாபேஸை பார்க்கலாம். இதான் வந்து யூஸ் பண்ண டேட்டாபேஸ். அதில் வந்து crud என்ற டேட்டாபேஸ் இருக்குது. இப்படி நாங்கள் இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். இல்லாட்டி புதுசாக உண்டு நாங்கள் நேம் மாற்றி ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம்டா க்ரியேட் பண்ணியிருக்கணும் crud என்ற பேரில். இங்கே இருக்கிற டேபிளில் இந்த புளாக்ஸ்ன்றது தான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண crud ஃபங்க்ஷனுக்கான டேபிள்ஸ். அதை கிளிக் பண்ணினோம்டா அங்கே இருக்கிற புளாக்ஸ்ன்ற டேபிளில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கிரியேட்டட், அப்டேட்டட் அட் இவெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். லோக்கல் ஹோஸ்டில் சி ட்ரைவில் XAMPP அதுக்குள்ள HTDocsக்கு எங்களோட ப்ராஜெக்ட் இருக்கோ crud பேரில் வந்து ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே Laravel 8 crud மாஸ்டர்ன்றது வந்து எங்களோட ப்ராஜெக்ட். டெர்மினலை ஓப்பன் பண்ணி CMD டைப் பண்ணி டெர்மினலை ஓப்பன் பண்ணி கோட் தொட்டன் அடித்தோம்னா எங்களுக்கு வந்து கோட் வந்துடும். இப்போ வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் crudக்குள்ளே crud மாஸ்டர் அதுக்குள்ளே போய் PHP ஆர்டிசன் சர்வே அடித்து வந்து நாங்கள் ஒன் பண்ணிவிட்டு கூகுள் குரோமில் வந்து எங்களோட IP அட்ரஸு /blocks அடித்தோம்னா எங்களோட வந்து க்ரியேட் நியூ புளாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினா நாங்கள் வந்து ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ன்றதை கொடுத்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். டைட்டிலுக்கு நான் வந்து Laravel அடுத்தது வந்து Laravel 8 crud கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். போய் வந்து சப்மிட்ன்றதை கொடுத்தா வந்து எங்களுக்கு வந்து பிளாக் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து கொடுத்தது அந்த நம்பர் 1 இருக்கிற Laravel 8 crudன்றதான வந்து நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணது. அதை வந்து ஷோன்றதை கிளிக் பண்ணி ஷோ பண்ணலாம். எடிட்ன்றதை கிளிக் பண்ணி ஏதாவது சேஞ்சஸை வந்து பண்ணிக்கொள்ளலாம். Laravelக்கு பக்கத்தில் 8 விட்டு சப்மிட் கொடுத்தோம்னா இந்த நாங்கள் சேஞ்ச் பண்ணினது வந்து எடிட் பண்ணினது வந்து அங்கே சேஞ்ச் ஆகி இருக்கும். அடுத்த வந்து பிளாக் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இப்போ நாங்கள் எடிட் பண்ணினேன். அடுத்த வந்து டிலீட் பண்ணலாம். டிலீட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணலாம். நாங்கள் கம்போசரும் வந்து Laravel ப்ராஜெக்டையும் வந்து Laravelலையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம்னா நாங்கள் எப்படி செய்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். .env என்றதில் போய் நாங்கள் டேட்டாபேஸ் நேம் பார்க்கணும். டேட்டாபேஸ் டிபி டேட்டாபேஸ்ன்றது வந்து crud என்ற பேரில் இருக்குது. MySQL அட்மின் அதில் போய் வந்து நாங்கள் வந்து இந்த crud என்ற பேரில் வந்து நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் நேம் வந்து அங்கே போய் க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து ரிசோர்ஸ்ன்றதுக்கு வந்து நாங்கள் பிளாக்ஸ் என்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள தான் வந்து நாங்கள் எங்களோட 5 ஃபைல் create.blade.php, show.blade.php, edit.blade.php, layout.blade.php, index.blade.php இவ்வளோத்தையும் நாங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து வேண்டா பார்க்கலாம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் வந்து layout.blade.phpயில் இருந்தால் இந்த எங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ layout.blade.phpயில் போய் நாங்கள் இந்த doc type HTML எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு இந்த Laravel 8 crud ஒரு ஹெடிங்கை கொடுத்துட்டு ஃபீல்டு ப்ரெக்கெட்டுக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்து இப்படித்தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் layout.blade.phpன்றதை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து இதுக்கு layout.blade.phpக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து create.blade.phpன்றதை க்ரியேட் பண்ணணும். அது வந்து லேஅவுட்டிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போகுது. முதலாவதாக நாங்கள் லேஅவுட் க்ரியேட் பண்ணாங்க. அடுத்த வந்து create.blade.php க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து create.blade.php. முதலாவதாக வந்து நாங்கள் layout.blade.php பார்த்துனாங்க. இப்போ அடுத்தது வந்து create.blade.php. இதில் இருக்கிற நீங்கள் புஷ் பண்ணி இதில் க்ரியேட் பண்ணின மாதிரியே நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபார்ம்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்.
இந்த ஃபார்ம்ஸும் அதுக்கு மேலே இருக்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணி இந்த க்ரெட் ஃபங்க்ஷன் இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து எக்ஸன்ன்றது ரவுட் பிளாக்ஸ் டாட் ஸ்டோர். நாங்கள் சப்மிட்ன்றதை பட்டினை கொடுத்தோம்டா, ஃபார்மை க்ரியேட் பண்ணி சப்மிட் பட்டினை கிளிக் பண்ணினோம்டா அது வந்து ஸ்டோர் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து பிளாக்ஸ் டாட் ஸ்டோர்ன்றதை கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் புஷ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து edit டாட் blade டாட் php, முதலாவது layout டாட் blade டாட் php, அடுத்த create டாட் blade டாட் php, அடுத்த வந்து edit டாட் blade டாட் php, அடுத்தது வந்து index டாட் blade டாட் php. இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். க்ரெட் ஃபங்க்ஷனை இதை யூஸ் பண்ணி இந்த கோட்டி அப்படியே கொடுத்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து index டாட் blade டாட் php குறிய கோட் வந்து நாங்கள் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம். என்ன டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆக்ஷன்ன்றதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு for each என்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக பிறகு நாங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து delete, இங்கே ஒரு delete 3 பட்டின் இருக்குது. ஸோ எடிட் delete என்ற பட்டின் இருக்குது. இதுதான் வந்து index டாட் blade டாட் php. இதை நீங்கள் வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து edit டாட் blade டாட் phpக்குரிய கோட் வந்து நாங்கள் வந்து edit டாட் blade டாட் php என்ற வியூ ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் இந்த கோட்டை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ரெட் ஃபங்க்ஷன் அதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் எடிட் பண்ணுறதுக்குரிய இது வந்து கோட் வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் அதை எடிட் பண்ணிக்கொள்கிறோம். வீடியோவை புஷ் பண்ணி வச்சு நீங்கள் இதை வந்து கோட்டை டைப் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து edit டாட் blade டாட் php. அடுத்த வந்து வியூவில் வந்து show டாட் blade டாட் php. இதுதான் வந்து show டாட் blade டாட் phpக்குரிய கோட். இந்த கோட்டை வந்து வீடியோ புஷ் பண்ணிவிட்டு இந்த கோட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லா வியூ பேஜும் பார்த்துனாங்க. அடுத்த வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நாங்கள் வந்து டேட்டாபேஸ்ன்றதுக்கு மைக்ரேஷன்ன்றதுக்கு போய் நாங்கள் ஒரு பிளாக்ஸ் என்ற பேரில் BLOGS என்ற பேரில் வந்து நாங்கள் ஒரு பிளாக்ஸ் என்ற பேரில் வந்து நாங்கள் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் ஷோவாகிறதுக்கு நாங்கள் டேபிள் அட்ரிபியூட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பிளாக்ஸுக்குரிய டேபிள். இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி சேஞ்ச் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து கண்ட்ரோலர் பற்றி பார்க்கலாம். ஆப்ஸுக்கு HTTPக்கு கண்ட்ரோலருக்கு நாங்கள் வந்து பிளாக் கண்ட்ரோலர் என்ற பேரில் ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து இண்டெக்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்து வந்து க்ரியேட் என்ற ஃபங்க்ஷன். அதுக்கு முதல் நாங்கள் மாடல் க்ரியேட் பண்ணணும். மாடலை பார்ப்போம். மாடல் பிளாக் டாட் PHP என்ற பேரில் வந்து நாங்கள் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ப்ரொடெக்டட் அந்த அட்சைன் போட்டு பில்லபிள் சமன்ட்டு டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் அதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். இப்படி வந்து நாங்கள் பிளாக்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு மாடல் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து பிளாக் கண்ட்ரோலரை பார்க்கலாம். பிளாக் கண்ட்ரோலரில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின மாடலை வந்து மேலே கொடுக்கணும். ஜூஸ் இடைவெளி விட்டு /models / போட்டு பிளாக் அந்த பிளாக்குன்ற நேம் வந்து நாங்கள் மேலே வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற மாதிரியே இண்டெக்ஸ் க்ரியேட் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்டோர், அடுத்து வந்து ஷோ, அடுத்து வந்து எடிட், அடுத்து வந்து அப்டேட், அடுத்து வந்து டிஸ்ட்ராய். இவ்வளோ ஃபங்க்ஷனையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் வீடியோவை புஷ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள்
கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் தரப்பட்டது போல் இண்டெக்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் என்னது இந்த ப்ரெக்கெட் போட்டு இந்த அதுக்குள்ளே அந்த மாடலை நாங்கள் க்ரியேட் பண்ணின மாடல் பிளாக்ன்றதை மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். இண்டெக்ஸ் என்ற ஃபங்க்ஷன், அடுத்து வந்து க்ரியேட், அடுத்த ஸ்டோர் என்ற ஃபங்க்ஷன். இதில் தரப்பட்டது போலவே டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் போய் நாங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். நாங்கள் அதில் கொடுக்குற டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷனும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்து வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஷோன்ற ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ண ஃபங்க்ஷனும், அப்டேட்ன்றதுக்கு வந்து அப்டேட் என்ற ஃபங்க்ஷனும், டிஸ்ட்ராய்ன்றதுக்கு டிஸ்ட்ராய் என்ற ஃபங்க்ஷனும் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். மேலே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின மாடலையும் வந்து ஸ்டார்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அடுத்த வந்து ரவுட்டாக பார்க்கலாம். நாங்கள் இப்போ பிளாக் கண்ட்ரோலர் என்ற பேரில் வந்து கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணினாங்க. அந்த கண்ட்ரோலரையும் கொண்டு இங்கே ஜூஸ் app/http/controller/block கண்ட்ரோலர் என்ற கண்ட்ரோலரையும் வந்து இங்கே கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோலருக்குரிய ரவுட்டையும் இங்கே கொடுத்துக்கொள்ளணும். ரவுட் ::resource ப்ரெக்கெட்டுக்கு கொடுத்து ரவுட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும்.